இந்த விமான சாகசம் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டின் இராணுவத்தினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய பெருமையை காட்டுறது தான். நம்முடைய இந்திய இராணுவத்தை நம்ம எல்லாம் எவ்வளோ பலமாக இருக்கிறோம் இதை மக்களுக்கு காட்டி எல்லோருக்கும் பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம். நாமளும் இதை நினச்சி நம்மளால் ரொம்ப பெருமை அடையணும். ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் பிறந்த ஒரு பெருமையான விஷயம். நம்முடைய இந்திய ராணுவம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்மளுக்குலாம் ஒரு பெருமையான விஷயம். சென்னையில் புதுசாக விமான சாகசம் பண்ணுறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாங்கள் 2021 இதுக்கு முன்னாடியே திருப்பூரில் இது பிரமாதமாக இருந்து இது அதோட பிரமாண்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ரோட்டில் தான் எங்களை உட்கார வச்சுருந்தாங்க. இது நல்லா காத்தோட்டம் பீச்சில் இருக்குது. நல்லா பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக என்சிசி கேட்ஸ் ஃப்ரம் வேல்டெக் ஆவடி. அங்கேருந்து இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்காக ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ட்ராவல் பண்ணதில் டிசப்பாயிண்ட் எதுவும் ஆகலை. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக எல்லா ஏர்க்ராஃப்டும் அந்த சாகசங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ கிரேட் ஷோ, வெரி ஒண்டர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸும் நம்ம கண்ட்ரியோட ப்ரைடு எப்படின்னு இருக்கிறத காட்டுறதுக்கும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஷோ அண்ட் வெரி கிரேட் குடூஸ் டு அவர் இந்தியன் ஆர்மி. வி ஆர் ரியலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இருந்தது ஷோ ஆக்சுவலி. கொஞ்சம் ஆனால் என்ன வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. மற்றபடிக்கு கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் திரும்ப எப்போ நடக்கும்னு தெரியாது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு. சண்டே அன்னைக்கு வர இதை விட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னாங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்க்கலான்னு வந்தோம். சண்டே அன்னைக்கு நிற்க கூட இடம் இருக்காது. இன்னைக்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. ரொம்ப ரஷ்ஷாக தான். சண்டே அன்னைக்கு இதெல்லாம் எங்கே இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கணும். செம்மையாக இருந்தது. என்ஜாய். நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம என்ஜாய். என்ஜாய் என்ஜாய். நாங்களே என்ஜாய் பண்ணோம். இல்லை, இந்த மாதிரி ஷோ வந்து இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கணும். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ஷோ எதுக்காக நடக்கணும்னா, நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து இராணுவத்தில் சேரணும். முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துடிப்பு ஏற்படும் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா. அதனால இந்த ஷோ அடிக்கடி நடத்தணுன்றது எங்களுடையது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிக்குது. அடுத்த வருஷம் இதே மாதிரி வரணும். அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லீவ் டேஸ்ல நல்லா பண்ணா நல்லா இருக்கும். நாளைக்கு சண்டே வந்து நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல்லாம் இல்லையா? ஸ்கூல் லீவு குவார்டர் எக்ஸாம் லீவு. அதனால வந்துட்டீங்க. எப்போ வந்தீங்க? எப்போ காலையில வந்துட்டோம். வருஷம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நல்லா பண்றாங்க. ரொம்ப இது போட்டிருக்காங்க, ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காக நாங்க காலையிலேயே ஓடி வந்து உட்காந்து இடத்த பிடிச்சி பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க பைலட்ல. சூப்பர். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஷோ நடத்தணும்னு எனக்கு வந்து இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு நீ ஸ்கூல் இல்லையா? ஆமா, எக்ஸாம் லீவு. அதனால வந்துட்ட. பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலி பசங்க வந்து இந்த ஷோவை பார்க்கணும்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஆக்சுவலி ஹஸ்பண்டும் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கனால இதை வந்து நாங்கள் வாலண்டரியா வந்து பார்க்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கோம். ஃபயர்மேனாக இருக்குது ஏர்ஃபோர்ஸில், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஆவடி. எங்களோட யூனிட் இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சென்னையில் செகண்ட் டைம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. பண்ணுறது ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுறது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் டைம் தான். இது பெங்களூரில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்குற சான்ஸ் கிடைக்கல. இப்போ சென்னையில் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப இது நல்ல சான்ஸ் கிடைக்குது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வரவங்க எங்கள் யூனிட்ல இருந்தால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. டைம் நாங்கள் வந்து +1 படிக்கும்போது நாங்கள் எல்லாருமே வந்தோம். இப்போ இதே ஷோ ஏர் ஷோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது அபவுட் ஒரு 15 இயர்ஸ் பேக் இருக்கும். 21 இயர்ஸ். நான் +1 படிக்கும்போது வந்தது. இப்போ என் பையன் கூட வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால செம்மையா இருந்துச்சு பார்க்க. அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம வந்து டிவி டெலிகாஸ்ட்டில் பண்ணுறது வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட் நம்ம நேரடியாக வந்து நான் பார்க்கும்போது லைவாக பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. சல்யூட் டு ஏர்ஃபோர்ஸ். நல்லா இருந்ததுங்க. இப்போ நேரடியாக பார்க்கும்போது இருக்கும் நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ உழைப்பால் எவ்வளோ ட்ரைனிங் இருந்தனால அந்த வந்து டைம் பஞ்சுவாலிட்டியில் ஒரு கிராஸ் பண்ணும்போது அது போகும்போது நல்லா அழகாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருந்தது ஷோ. எக்ஸலண்ட் ஏர்ஃபோர்ஸ் டீம். பப்ளிக்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே டிவியில் தான் பார்த்துருப்போம், வீடியோஸில் பார்த்துருப்போம். நேரிலேயே பார்க்கறதுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது. சில டைமில் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹாப்பி. ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட் எஸ்டிமேஷன் அவங்க வந்து 10 lakhs பீப்புள் அசம்பிள் ஆனாங்க.
அப்போ வந்து ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ரீபான் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் இப்போ வந்துட்டோம். இன்னைக்கே ரொம்ப கொஞ்சம் ரஷ்ஷா தானே இருக்கு. இங்கே ரஷ்ஷாக தான் இருக்கு. எப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் லைக் 26 இயர்ஸ்னு சொன்னாங்க. லிட்டரலி பார்த்தா லைக் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் we are seeing this and ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லார் மேலேயுமே நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு ப்ரைடு இருக்கும்ல. and it is happening for the first time in Chennai. இது ரொம்ப நல்லா இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் இவ்வளோ கிட்ட பார்க்கல இந்த பிளேன்ஸா. சாதாரண ஃப்ளைட் போனாலே பேன் நம்ம அண்ணா வந்து தலையை பார்ப்போம். நான் ஆக்சுவலாக ட்ரெயினில் தான் வந்தோம், லோக்கல் ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில். ட்ரெயினில் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ லாங்லேருந்து பார்க்கக்குள்ளே இப்படி மேலே தான் பார்க்குறோம். மேலே மட்டும்தான் பார்த்துட்டு கிட்ட வந்து பார்க்கக்குள்ள தனி ஃபீலாக இருந்தது, புது ஃபீலாக இருந்தது எனக்குலாம். கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். திருச்சிராப்பள்ளியிலேருந்து வரேன் ப்ரோ. திருச்சிராப்பள்ளியில் கல்லணையில இருந்து ஏரியா இருக்குது, அங்கேருந்து வரேன். அங்கே வந்து இந்த மாதிரி பீச்செலாம் கிடையாது. சரி பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஏரோப்ளேன்லாம் வரும்னு சொன்னானுங்க, வந்தோம். அந்த ஆட்டு விட்டானுங்க பாருங்க, பயங்கரம். அதான் அதுல அம்பு வேற ஒன்று விட்டானுங்களே. அதான் மன உடைச்சல் ஆயிடுச்சு. அதான் அதை பார்த்துட்டு It's huge. We are so happy. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இதை? ரொம்பவே. அண்ட் இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. 6th வந்து மார்னிங்கே வந்து பார்க்கணும், செய்யணும். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பீப்புள் யாரெல்லாம் வரணும் இருக்கீங்களோ ப்ளீஸ் டூ கம். சீக்கிரம் வாங்க, பாருங்க. டோன்ட் மிஸ் திஸ். சண்டே வருவீங்களா இதுக்கப்புறம்? ஷோரா பக்கா. அதுக்காக தான் வந்து பார்த்தது. we don't want to miss 2 times 3 times எத்தனை தடவை பார்த்தாலும் we want to see. நீங்க உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் எதுவுமே இல்லையா? இருக்கு. we take permission and come because this is like one time thingy, right? இல்ல சண்டேவும் நடக்குதுல. Sunday off தானே. ஆஃப் வீக் ஆஃப். Yeah. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பாத்தீங்களா இங்க வந்துட்டு? பார்த்தேன் ஹெலிகாப்டர் எல்லாம். நம்மளாம் அதான் சொல்றேன்ல, நம்மளாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நார்மலா ஏரோப்ளேன் போனாலுமே வந்து அண்ணாந்து பார்க்குறோம். ரொம்ப கிட்ட பார்த்தது புது ஃபீலா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சரி ஆட்டின் போட்டு அம்பு விட்டு போறான் ப்ரோ அதான் ப்ரோ கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அம்பு விட்டு போற ஆட்டு போட்டது 2 பேர் போடுறாங்க, அதுல அம்பு ஒருத்தவனா இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களே. இன்னும் ஈவினிங்ல இருந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. வெயில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. நான் அதுக்காக தான் குடும்பத்தோட கூட்டிட்டு வந்திருக்கேன். பசங்களெல்லாம் பீச்சில் தண்ணியில் ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆட்டின் போட்டிருந்தது, அப்புறம் ஹெலிகாப்டர்ல வந்தது, பேராஷூட்ல இருந்து குதிச்சாங்க பாருங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். 10 மணிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி வருஷம் நடத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஷோ ஏன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் டே. நம்ம கண்ட்ரியோட ப்ரைடு, ஏர்ஃபோர்ஸோட பெருமை இதெல்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லணும். வேர்ல்டு கண்ட்ரிஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நம்ம பைலட்ஸ் எல்லாம் வந்து திறமையானவங்க அப்படின்றத காட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எல்லாரும் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணி, நேவியில் ஜாயின் பண்ணோம், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு மாதிரி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அடுத்த டைம் நான் சண்டே கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு பிளான் பண்ணுறேன்.